சோதரங்கர்த்தாவே, பரிபூரணருக்கே மகிமை, பரிசுத்தருக்கே மகிமை. கவனிங்க, இன்றைய காலகட்டங்களில் நம்ம ரொம்ப காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, ரட்சிப்புன்னு சொல்லுகிறது, இப்ப நம்ம அதை நல்லா புரியணும்னா, பரிசுத்தருக்கே மகிமை. நம்ம ஒரு மனிதன் இப்ப ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு மனிதன் விரும்புகிறான்னா, அப்போ அவன் டாக்டர் ஆகணும்னா அவன் படிக்கணும், படிச்சு அதற்கான காலங்களை அதுல செலவழிக்கணும். ஒரு டாக்டருக்காக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி படிக்கணும். அப்பதான் ஒரு டாக்டர் ஆக முடியும். அதே மாதிரி ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், இனி ஒருவன் ஒரு தொழிலதிபர் ஆகணும், ஒரு தொழிலில் முன்னேற்றம் ஆகணும்னா அதற்குரிய காலங்கள் அங்கே செலவழிக்கப்படணும், அதற்குரிய கிரேயம் செலுத்தப்படணும். அதே மாதிரிதான் ரட்சிப்புன்னு சொல்லுகிறது, நம்ம காலங்களை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்து அடைகிற ஒரு மாற்றத்தை அங்கும் ரட்சிப்புன்னு சொல்லுவோம். அப்படிதான் ரட்சிப்படைய முடியும். இப்ப பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுல நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் எடுங்க, பரிசுத்தருக்கே மகிமை. நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுடைய சரீரம் பலகீனம் ஆகி அவன் மரணப்படுகிற காலங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கும். குழந்தையை பற்றி பேசியிருக்காது, வாலிபத்துல தேவனை தேட சொல்லியிருக்கு. உன் வாலிப பிராயத்தில் தேவனை நினைனா நினைவோட விட்டுறாத, அவரை உணர்ந்து அவரை புரிந்து கொண்டு அவருடைய வழிகளையும் அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையும் வாழும்படி பிரயாசப்படு. காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். இல்லை என்றால் தீங்கு நாட்கள் வரும், நமக்கு பிரியமில்லாத வருஷங்கள் வரும். நம்ம இப்ப வாழ்க்கையில நிறைய பேரை பார்க்கும்போது பார்த்தா நல்ல சமாதானத்தோடு இருந்த மாதிரி இருக்கும், நல்லா வாழ்ந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா விபத்துகள், குடும்பங்கள்ல இழப்புகள் வரும். அதே மாதிரி திடீர்னு பார்த்தா நோய்கள் வந்துடும், தொழில நஷ்டம் வந்துடும். அப்ப பிரியமில்லாத நாட்கள் அல்லது மனிதனை சிறைபிடிக்கிற நாட்கள், தாழ்த்தி போடுகிற நாட்கள் வந்துடும். இப்ப பாருங்க, நம்ம தேச அளவுல பார்க்கும்போது கூட இப்ப தேசங்கள்ல சில இடங்கள்ல யுத்தங்கள் நடக்குது. அந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப நம்ம யுத்தங்கள்ல தங்களுடைய மாமிச உயிரை காப்பாற்றுகிறதற்கு ஜனங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல போய் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதெல்லாம் குறித்து தேவனை குறித்து பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ சமாதானமா இருந்த நாட்கள்ல, கிடைத்த நாட்கள்ல தேவனை தேடாதவர்கள் பிறகு சிறைபிடிக்கப்பட்ட பிறகு நாம் தொலைத்த நாட்களை தேடினா அது கிடைக்காது. அதனாலதான் பிரசங்கில சொல்லியிருக்கும், பின்னாளில் அவன் மனம் திரும்ப தேடி முடியாம அவனுடைய சரீரங்கள்ல இருக்கிற கட்டுகள் எல்லாம் விட்டு வயதாகி நித்திய மரண வீட்டிற்குள்ளே கடந்து போய்விடுவான். அதனால தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லியிருக்கு. அப்போ நம்ம புத்தியா என்ன செய்யணும்னா, இன்றைய காலகட்டங்கள்ல நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த கிருபை பயன்படுத்த, அதுவும் குறிப்பா வாலிபத்துல நாம் பிறருடைய உதவியை நாடி வாழ வேண்டிய காலம் வருகிறதற்கு முன்னாடி, இப்ப வயதான பிறகு நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய தயவுல தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப நம்முடைய ஆளுகை இருக்கிற காலங்கள்ல நாம் தேவனை தேடி ஆகணும். இன்னொருவர் நம்மை ஆளும் போது நாம் தேவனை தேட முடியாது, அவருடைய விருப்பத்தின்படி நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். நமக்கு வயதாகும் போது நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் நாம் சில காரியங்களை செய்ய முடியாது. வயது முதிர்வின் நிமித்தம் பிறருடைய உதவியை தேட வேண்டிய வரும். இப்படிப்பட்ட காலங்கள்ல எல்லாம் நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். ஏன்னா ரட்சிப்பு என்கிறது, அதை சுதந்திரிக்கணும்னா அது ஒரு யுத்தம் போல, அது போர் செய்கிறதுக்கு மாதிரி உள்ள காரியங்களாங்க. ஏன்னா நமக்கு இப்பிரபஞ்சத்தின்
அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, அநீதியோடு, இது ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆவி மண்டலங்கள் நம்மை என்ன செய்ய சிறைபிடிக்க வரும், அடிமைப்படுத்த வரும், தேவனுடைய பாதையிலிருந்து நம்மை வழிவிலக்க வரும். அப்ப இவைகளெல்லாம் நாம சமாளிக்கணும், இவைகளெல்லாம் போராடி ஜெயிக்கணும்னா, ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிப்புன்னு சொல்கிறது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. ஜெயிக்கிறவன் தான் ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். அப்ப நாம் வயது முதிர்ந்தோ அல்லது சிறைப்பட்டு போனோமானால் ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாது. வாழ்க்கையில இன்றைக்கு அநேகர் பாவத்தினால் ஜெயிக்கப்பட்டு, பலவிதமான சிற்றின்பங்களினாலே ஜெயிக்கப்பட்டு, அதற்கு அடிமையாகி, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாயிருக்கிறான். அப்படி அடிமையாகி போனதுனால ஜெயமிழந்தவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்து தம்முடைய ரட்சிப்பை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. மரணத்தை ஜெயிக்கிறது பேர் தான் ரட்சிப்பு. உலகம் என்று சொன்னாலே அந்த உலகத்துல பாவம் இருக்கும், மரணம் இருக்கும். பாவம் இல்லாத உலகம் உலகத்துல இல்லை. பாவம் இல்லாத உலகம்தான் பரலோகம். அது தேவனுடைய சமூகம். வேற எல்லாம் இந்த உலகத்துல பாவம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி பாவத்தின் சம்பளமாகிய உச்சம் மரணம் அதை ஆண்டு கொண்டுதான் இருக்கும். அப்ப நாம் ரட்சிப்பு என்கிறது இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. அதை நாம் கேட்கிறதுனாலோ கற்றுக்கொள்கிறதுனாலோ அடைய முடியாது. நமக்கு கேட்க வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம். அதை வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், பலிக்க பண்ணணும். அதற்கு நமக்கு காலம் வேலை அவசியமாய் இருக்குது. நம்ம முதல்ல தியானித்த மாதிரி ஒருவன் ஒரு இலக்கை அடையணும்னா அதற்காக சில வருடங்களை செலவழிக்க வேண்டியிருக்குது, சில பிரயாசங்களை. அதே மாதிரி நாமும் ரட்சிப்பை சுதந்திரிக்கணும்னா நம்ம தேவன் நமக்கு நியமித்த பாதையின் வழி வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப பாருங்க, அதுதான் அவர் மத்தேயுல எல்லாம் சொல்லும்போது அங்கே குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வரணும்னா நாம் அதை செய்துதான் அதுக்குள்ள வர முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படி வாழ்ந்துதான் நாம் என்ன செய்ய முடியும்னா ஒரு மாறுதலை அடைய முடியும். அதனால நாம் ரட்சிப்பு என்று நினைத்தாலே உடனே நாம் வாழாவிட்டால் அந்த ரட்சிப்பு நமக்கு வர முடியாது. கிறிஸ்து நமக்கு வைத்து போன மாதிரியின்படி நாம் வாழ ஆரம்பித்து விட வேண்டும். அந்த வழிகளில் பிரயாணம் பண்ணித்தான் ஆகணும். அந்த பிரயாணத்துல வருகிற நெருக்கடிகள், பிரச்சனைகளை நாம் ஜெயிச்சாகணும் தேவனுடைய உதவியோடு. அதனாலதான் ரட்சிப்பை குறித்து தேவன் பேசும்போது அது ஒரு இடுக்கமான பிரயாணம், வழி நெருக்கமான பிரயாணம், அது ஒரு இடுக்கமான வாசல் என்று சொல்லி இருப்பார். அநேகர் அந்த வழியை பிரவேசிக்க முடியாமல் பின்வாங்கி போவார்கள். அநேகருக்கு உட்பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். அந்த பிரயாணம் என்னாலே என்ன கூட பிரயாணம் பண்ணாம அந்த பிரயாணத்துல ஜெயம் பெற முடியாது அப்படின்னு அதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தருக்கே மகிமை. நமக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நாம் இப்போதே என்ன செய்திடணும்னா தேவனை பின்தொடர்கிறதற்குரிய ஆயத்தத்துல வந்துடணும். அந்த ஆயத்தம் நடைமுறையில நமக்கு உள்ள வந்துடணும். பரிசுத்தருக்கே மகிமை. நீங்க எடுங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 படிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, எபிரேயர்ல இப்படி சொல்லி இருக்கு, ஒருவனும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனும், தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புகிற எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
கசப்பான ஒரு வேர். அப்படின்னா வாழ்க்கையில கசப்புகள், அடிமைத்தனங்கள், சிறைபிடிப்புகள். நாம் அநேக தேவனை கீழ்ப்படியாம அநேக தவறுகளை செய்கிறதுனால அதன் மூலம் நம்முடைய ஆயுசு நாட்கள்ல பெரும் பகுதி பறிக்கப்பட்டு போகிறது. சிறைபிடிக்க இப்ப ஒருவன் ஒரு தவறை செய்துட்டான்னா அவனுடைய ஆயுசு நாட்கள்ல அநேக பகுதி ஜெயில கழிக்க வேண்டியதா போகும். பழிபாவம் மனிதனை சேர்ந்து விடாமல் மனுஷன் பாதுகாப்பா இருக்கணும். சில தவறுகள்னால நமக்கு பழிபாவங்கள் வந்து விடுகிறது. அப்ப தேவனுடைய கிருபையை நாம் அசட்டை பண்ணாமல் தேவனுடைய வழிகள்ல நாம வராம இருந்தா நாம் விரும்பத்தகாத செயல்கள் நம்ம மேல செயல்பட்டு விடும். பிசாசு அப்படிப்பட்டதை செயல்படுத்தி விடுவான். அதே மாதிரி வேசிக்கல்வர்கள் அப்படின்னா சிற்றின்பங்களில் பிரியப்படுகிற ஒரு மனநிலை. அந்த மனநிலை அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறதற்கு முன்னாடி, அப்படிப்பட்டதுல அடிமை ஆகிறதற்கு முன்னாடியே, அதே மாதிரி ஏசா தன்னுடைய சுதந்திர பாகத்தை விற்று போடுகிறதற்கு முன்னாடி, விற்று போட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. தன்னுடைய சுதந்திர பாகத்தை அவன் விற்று போட்ட சீர்கெட்டவன் என்று சொல்லியிருக்கு. அது மாதிரி நாம் காலங்களை இழந்த பிறகு ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால காலம் இருக்கும்போது அதை பிரயோஜனப்படுத்தணும். இன்றைக்கும் தேவன் இரத்தம் சிந்தி அவருடைய ரட்சிப்பின் வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். அநேகர் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஏறட்டு பார்க்காம பூமிக்குரிய காரியங்களிலே தங்களுடைய ஆயுச நாட்களை அடிமைப்படுத்தி அதிலே வாழ்ந்து தங்களுடைய வாழ்நாட்களை அதுக்குள்ளே முடித்து விடுகிறத பார்க்கிறோம். ஒரு ஆறுதலுக்காக சர்ச்சுக்கு போறதும், சில கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுகிறதும், சில பாடல்களை பாடுகிறது, கேட்கிறது, இதெல்லாம் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துகிறதற்காக செய்கிற காரியங்கள். அந்த மனிதனை ஆழ்ந்து சிந்தித்தானால் தனக்குள் வராத மாறுதலை குறித்து உணர முடியும். எவ்வளவு அடிமைத்தனங்கள் உள்ள இருக்கிறத புரிய முடியும். அடிமைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பது அவனுடைய அறிவுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஒரு போலியான ஆறுதலுக்கு அடிமையாகி பிறகு அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். அவிசுவாசமும் ஒரு அடிமைத்தனமாய் மாறிவிடும். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தாம இருந்தா ஏசாவை போல மாறிவிடுவோம். பரிசுத்தருக்கே மகிமை, சீர்கெட்டவர்களாய் போய்விடுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படிதான். பூமிக்குரிய வாழ்வை தேவன் அதிகமா அதை பற்றி பேசல. அதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஞானவான்கள் அப்படிப்பட்டதை தேடுகிறது இல்லைன்னு சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் என்றால் தேவனை விசுவாசியாதவன், அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், அல்லது தேவன் போதும் என்று இராதவன் எல்லாம் அஞ்ஞானிகள் தான். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் அதுவே பெரிய பாக்கியம். வேற உலகத்துக்குரியவைகள் நம்மோடு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாத மனிதர்கள் தான் ஞானிகள். ஆனா உலகத்திற்குரியவைகளை அடைய வேண்டும், அவைகளை பெற்றாக வேண்டும் என்று தங்களுக்கு கிடைத்த காலங்களை வீணடிக்கிறவர்களை அஞ்ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள். நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம காலங்களை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்துகிறது? நாம் வாழுகிறதற்கு, நம் கிறிஸ்துவனுடைய அந்த வழிகளில் போகிறதற்கு பயன்படுத்தணும். பரிசுத்தருக்கே மகிமை. ஆதி காலங்கள்ல அப்படிதான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்த உடனே அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற காரியங்களை குறித்து 40 நாளளவும் அவர்களுக்கு தெளிவான புத்திமதிகளை சொல்லும் போது அவர்கள் உடனே ஆயத்தப்படுகிறார்கள். உடனே அந்த வழிகளில் போகிறதற்கு ஒருமனப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உலகத்திற்குரியவைகளை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை குறித்து அவைகள் தேடாம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுகிறதுனால அவைகளினால் வருகிற உபத்திரவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆவிகளினால் வருகிற போராட்டங்களை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்கிற நல்ல போர் சேவகர்களாய் மாறினார்கள். பவுல் கூட தீமோத்தேயுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுப்பார். நீ நல்ல போர் சேவகனாயிரு, தீங்கு அனுபவி, சத்தியத்திற்காக போராடு.
அப்போதான் நம்ம மேல அந்த தேவனுடைய நீதி பலிக்கும். இன்றைக்கு அநேகர் அதை விட்டு யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. இன்னொருவருடைய யுத்தத்துல நாம என்ன செய்ய முடியாது, களி கூற முடியாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரு, அதை சொல்லி அதுல நம்ம பங்கெடுத்துடலான்னு பாக்குறாங்க. அது நடக்காது. அப்படியானால் சீசர்களுக்கு அந்த வழியில போலாமே, இயேசு ஜெயிச்சதுல அவர்களுக்கு பங்கெடுத்துட்டு போலாமே. ஒவ்வொருவரும் ஜெயித்தார்கள் உலகத்தை. ஒவ்வொருவரும் சாத்தானோடு போராடிதான் அவனை ஜெயிச்சுதான் சப்போர்ட் தான் இயேசுவின் இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கும். யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இயேசு தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அப்போ அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் துணையாளரே அனுப்புகிறேன், அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாம யுத்தம் பண்ண முடியாது என்று சொன்னால் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், இன்றைய காலகட்டங்கள்ல ஏதோ வேதத்தை படிக்கிறதுனாலையும் சர்ச்சுக்கு போறதுனாலையும் ஆறுதலான வார்த்தைகளை பேசிக் கொள்கிறதுனாலையும் இயேசு ஜெயிச்சதுனால அவரை விசுவாசிக்கிறவன் ஈவாய் கிருபையாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. இது போதகர்களாங்க இப்படிப்பட்டதை சொல்லி கொடுக்காங்க. உங்களுடைய விசுவாசத்தினால் அல்ல, உங்களுடைய கிரியையினால் அல்ல, தேவன் தருகிற ஈவு பரலோக ராஜ்யம். அதனால அவரை விசுவாசிச்சா அவரு உங்களுக்கு தருவார்னு சொன்ன மாதிரி பேசி ஜனங்களை முரண்பட செய்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்க வெளிப்படுத்தல் கடைசியில எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா, தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய் அப்படின்னா இப்படிப்பட்டவைகளை நடப்பிக்கிற அல்லது இவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ராஜ்யத்தை சுதந்திரித்தவர்களை குறித்து போட்டிருக்கு, அவர்கள் கற்புள்ளவர்கள், மாசில்லாதவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், தேவனுக்கென்று முதற் பலனாய் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், உலகத்தால் கரைபடாதவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தருக்கு மகிமை, இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள், அவருடைய ஆவியினாலே உலகத்தை ஜெயித்தவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற ஒருவனும் போக முடியாதுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம் இன்னொருவருடைய வெற்றியில பங்கெடுக்கிறதுக்கு சொல்ல முடியாது. நாமும் போராடி ஆக வேண்டும், ஜெயித்தாக வேண்டும். அதே எபிரேயர்ல 26 படிங்க, 12:26. அது கீழே அப்படி வாருங்க. பரிசுத்தருக்கே மகிமை. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பாருங்க, நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை, நாம் காண்கிற இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் அசைய பண்ணுவார் என்றால், ஒளிந்து போக பண்ணுவார் என்று நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அது அப்படியே நிறைவேறும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ இது அசையாமல் இருக்கிற இந்த உலகம் இனி அசைக்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும். அந்த காலங்கள் பாவத்தின் மிகுதியினாலே சடுதியாய் சம்பவிக்க காத்திருக்கிற காரியங்கள், மனிதனுடைய கீழ்ப்படியாமை மிஞ்சி போகிறதுனால சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் உலகத்திலே நமக்கு நிழலாய் தோன்றி கொண்டிருக்கிறது. அதற்கு அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள், தேசத்திற்கு விரோதமாய் தேசம், மனுஷர்ல அன்பு குறைந்து போகும், நன்றி அறிவு குறைந்து போகும், கீழ்ப்படிதல் குறைந்து போகும், இணங்காதவர்களாய் இருப்பார்கள். அப்போ எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் மனிதனுக்கு அறிவை தேவன் கொடுத்தும் மற்ற ஜீவராசிகள் கூட தன் இனத்தோடு தன் இனம் போரிடுவதில்லை. இங்க மனிதர்கள் மட்டும் இனங்களை அழிக்கிறவர்களாய் போரிட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. தேச அளவிலே குறுகி போய் தேசத்திற்கு தேசம் விரோதமாயிருக்கிறது எல்லாம் நாம் காண்கிறோம். கிறிஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். அவர் ஒரு தேசத்திற்கோ ஒரு எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை.
படிங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாகவும் அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போகும் என்பதையும் குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பாருங்க, இங்க ஒரு கிருபையை பற்றி கொள்ள சொல்லி இருக்கிறது. நாம் பற்றி கொள்ள வேண்டிய கிருபை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அசையாத ராஜ்யம். எந்த வல்லமைகளினாலும் அசைக்க முடியாது. எந்த உலகத்தை சாத்தான் அசைத்து விட்டான், பாழ்படுத்தி விட்டான். ஆதாமனுடைய கீழ்ப்படிதலினாலே பாவத்தை உலகத்தில் பிரவேசிக்க செய்து உலகம் என்று சொல்லுகிற இந்த மனிதனை அசைத்து விட்டான், அழுக்காக்கி விட்டான், அசுத்தப்படுத்தி விட்டான், அழிவுக்கு உட்படுத்தி விட்டான். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த நித்திய உலகம், நித்திய ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்தை சாத்தானால அசைய பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அப்ப நம்முடைய கிருபை, தேவன் தந்திருக்கிற இந்த கிருபையை, அந்த அழியாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் நம்முடைய பக்தியை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய தேவனை நாடி தேடுகிறவைகளை, நம்முடைய வாழ்க்கையை அதற்குள்ளே பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியத்தை திருப்பி படிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், நம்முடைய பார்வை எண்ணம் எல்லாம் அந்த ராஜ்யத்தை குறித்து, கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தினாலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை குறித்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய பயத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு, பாவத்துக்கு அஞ்சி விலகி ஓடுகிற அந்த ஒரு தன்மையோடு. இன்றைக்கு நாம் பாவத்தை நாடி தேடி போகிறோம். உலகம் பாருங்க, அங்க போனா பார்ல குடிக்கலாம், வெறி கொள்ளலாம். இன்னி காம களியாட்டங்கள் செய்கிற இடங்கள் அப்படிப்பட்டது கேள்விப்பட்ட அவைகள்ல இன்பமாயிருத்தல், மனுஷனை சரீரத்தை இன்புற செய்கிற சிற்றின்பங்கள் மேல பிரியமாயிருத்தல், பயமில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து விட்டார்கள். இங்க தேவனுடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிற இந்த காலங்கள் சொல்லுகிறது ஒரு பெரிய கிருபை. கிருபைன்னா காலம், காலம் தராம கிருபையை தந்தா எப்படி? அப்போ அநேகருக்கு கிருபைன்னா என்னன்னு தெரியல. கிருபை என்று சொன்னால், தீங்கு நாட்கள் நம்மை சிறைபிடிக்கும் முன்பு, மரணம் நம்மை மேய்ந்து கொள்ளும் முன்பு, பிசாசு நம்மை அழித்து விடும் முன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிற காலம், பாதுகாப்பாய் நமக்கு கிடைக்கிற காலம், இதுதான் கிருபை. அந்த காலம் இல்லாமல் நாம் எப்படி ரட்சிப்படைய முடியும்? ரட்சிப்புன்னு சொல்லுறது ஏதோ இயேசு அவருடைய வல்லமையினால உனக்கு பரலோகம் என்று தருகிற அந்த செயல் அல்ல. அநேகர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமா சிலுவ கல்லனை பேசிட்டு இருப்பாங்க. சிலுவ கல்லன் அப்படி ஒண்ணும் கிடையாது. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை ஜெயித்து அவருடைய ஆவினாலே வழிநடத்தப்பட்டு உலகத்தை ஜெயித்த ராஜாக்களும் தேவனுடைய சகல காரியங்களுக்கும் கீழ்ப்படுகிற ஆசாரியர்களுமாய் மாறித்தான் ஆகணும்னு சொல்லியிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிருபை என்கிறது நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த காலங்கள், நான் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதற்காக தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகள். இந்த காலங்களை நாம் போதும் என்கிற மனதோடு பயன்படுத்தி கொள்ளாம, போதாது போதாது, எது போதாது? பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வர கடவன். ஓ தாகமாயிருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லுகிறார். அவர் மேல நமக்கு ஒரு தாகம் வரணும்னா அவரை குறித்த தெளிந்த அறிவு உண்டாகணும். பரிசுத்தருக்கே மகிமை உணர்வு உண்டாகணும். அவர் ஏற்படுத்தி வைத்த கிருபையை நாம் புரிந்தவர்களாக இருக்கணும்.
இவைகள் இல்லாதபடினால், இவைகள் நமக்கு உண்டாகாதபடிக்கு பிசாசு நம்மளை இன்றைக்கு இந்த சமாதானமா வாழ்கிறேன்னு சொல்லுகிற அநேகரை அவன் உலகத்திலே வேர்கொள்ள செய்து வைத்திருக்கிறான். உலகத்துல தங்களுடைய ஆயுசு காலத்திற்கும் கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக நிரந்தர வேலைகளை தேடிக் கொள்கிறவர்கள், நிரந்தர வருமானங்களை உருவாக்கி கொள்கிறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். இது எதுவரைக்கும் நம்மை பாதுகாக்கும்? நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் தான். இப்ப பாருங்க, பெரிய வேலைகள்ல, பெரிய கம்பெனிகள்லையோ அரசு வேலைகள்லையோ எதுலையோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள் தங்களுடைய ஆயுசு நாட்களை ரட்சிப்புக்கு நேர பயன்படுத்த வேண்டிய நாட்களை அதிலே செலவிட்டுருவாங்க. எப்படியும் அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வரணும்னா 60 வயசு அல்லது அதுக்கு தொழில், சொந்த தொழில் செய்கிறவர்கள்னா அவர்களுடைய பலன் இருக்கிற வரைக்கும் செய்வாங்க. அப்படியானால் தேவனுடைய வழிகள்ல நடக்கிறதற்கு என்றைக்கு நடக்கியது? அவைகளை நம்ம மேல பலிக்க பண்ணுறது என்றைக்கு? அப்போ இது எல்லாருக்கும் உரியதல்ல. ரட்சிப்பை சுதந்திரிக்க ஒரு மனிதன் விரும்பினால், அதனாலதான் கர்த்தர் யாரையுமே திணிக்கல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், விரும்பினால்னு தான் சொல்லுகிறார், விரும்பலன்னா அந்தால போயிருந்தான். ஏன்னா இது ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி ரட்சிப்பை சுதந்திரிக்க செய்கிற காரியம் அல்ல. கட்டாயப்படுத்தி செய்கிறதா இருந்தா தேவனே தம்முடைய வல்லமையினாலே ஒரு மனிதனை ரட்சித்து விடுவார். அவன்கிட்ட கேட்காமலே அதை செய்து விடுவார். அப்படி ஒன்றும் நடக்கிற காரியம் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் எங்கும் கர்த்தர் சொல்லும் போது காது உள்ளவன் கேட்க கடவன், உணர்வுள்ளவன் உணர கடவன், ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது என்கிறதை சொல்லுகிறார். இதை நம்ம ஏதோ கேட்டுட்டு அப்படியே விட்டோம்னா இதற்குடைய பதில் நியாய தீர்ப்புல நமக்கு புரியும். இன்றைக்கு புரியாது. பரிசுத்தருக்கே மகிமை. அன்றைக்கு நாம் கலங்கினாலும் வேதனைப்பட்டாலும் அழுதாலும் புரண்டாலும் நோவா காலத்துல உள்ள விட்டுட்டு கதவை அடைச்சி அதே நிலைமைதான் நமக்கு இங்க பூமியிலே நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்குரியவர்களை இழந்து விட்டால் நாம் அழுது புரண்டு என்னதான் சொன்னாலும் மரணத்திலிருந்து மீட்பை பார்க்க முடியாது. கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டுதான் முடிஞ்சதுதான். நோவா காலத்திலே அப்படிதான். அங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். உள்ள போனது 8 பேர். பாக்கி பல வயதிற்கு உட்பட்டவர்கள் எல்லாம் பூமியில இருந்தார்கள். வெள்ளம் வந்த போது கதறினார்கள். தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு திறக்கும்படியா எல்லாம் வேதனைப்பட்டார்கள். அவர்களுக்கு அது எட்டாத ஒரு காரியமாயிற்று. மரணம் அவர்களுக்கு எட்டுகிற காரியமாயிற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அதற்கு உள்ளே இன்னொரு காரியமும் மறைந்திருக்கிறது. மனம் திரும்பாதவனுக்கு நரகமும் சமீபமாயிருக்கிறது. நன்மையை பற்றி பேசுகிறதுனாலே கர்த்தர் தீமையை பற்றி பேசவில்லை. நன்மையை நாம் ஆட்கொள்ளாவிட்டால், சுதந்திரித்துக் கொள்ளாவிட்டால் தீமை நிச்சயம் என்கிறது மறுபுறம் உள்ள காரியம். வெளிச்சத்தில் இருக்காவிட்டால் மனிதன் இருள தான் இருக்கும். அது நேமம். அதனால்தான் கர்த்தர் அதிகமாய் தீமையை குறித்து பேசாமல் நன்மையை குறித்து பேசினார். அதனால நாம என்ன செய்கிறோம்னா, நன்மையே பேசினாலே கர்த்தரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். அங்கே கீழே ஒரு வாக்கியத்துல போட்டிருக்கும், அவர் பட்சிக்கிற அக்கினி என்று. படியுங்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. பாருங்க, இங்க ஒரு கிருபை, வேசி கள்ளனாய் இராது என்று சொல்லி கிருபை பயன்படுத்த சொல்லிக்கிட்டு அந்த கிருபை இழந்து போனவனுக்கு அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அக்னி பாருங்க, எதையும் பார்க்காது. நல்ல பேப்பரோ கெட்ட பேப்பரோ தன்னிடத்துல வருகிறதை பட்சித்து போடும். அதே மாதிரி அவருடைய காலம் நமக்கு கிருபை இழந்த பிறகு தேவனிடத்துல நாம் முட்டினாலும் மோதினாலும் வாய்ப்பில்லை, காணாதவராகவே இருந்து விடுவார். இப்போது கூட பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காண்பது அரிது. இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது அரிது. ஆவியில் எளிமை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது முடியாத காரியம். நீதி நிமித்தம் துன்பப்பட பயப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வாய் அதை விளம்பிற்று, மத்தேயுல இருக்கும். நாம் இதெல்லாம் கேட்டும் உணராதவர்களாய் கடந்து போகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. நாம் கடந்து போகிறது
நமக்கு தந்த கிருபையின் நாட்களை கடந்து போகிறோம். இழந்து போகிறோம் என்ற அர்த்தம். நாம் கேட்காதவர்களாய் கடந்து போகிறது எல்லாமே நம்முடைய ரட்சிப்பின் நாட்களை இழந்து போகிறோம் என்ற அர்த்தம். ஒரு காலத்தில் இந்த நாட்களை திரும்ப நாம் வேண்டும் என்று வியாகுலப்பட்டு கேட்டாலும் கிடைப்பதில்லை. அதனாலே எப்போதுமே வேதம் நோவா காலத்தை குறித்து சிந்தியுங்கள், சோதோகுமாரா பட்டணத்தை குறித்து சிந்தியுங்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நாமும் இன்றைக்கு அந்த அளவுக்கு அந்த பட்டணங்களை குறித்து சிந்திக்காம இருந்தாலும் நம் கண்ணு முன்னே இன்றைக்கு நடக்கிற ராஜ்யங்கள்ல நடக்கிற யுத்தங்களை குறித்தும் வேதனைப்படுகிற மனிதர்களை குறித்தும் நாம் பார்க்க முடியும். நாம் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் போனா அங்கே அவதிப்படுகிற கொள்ளை நோய்கள்னால பாதிக்கப்படுகிற மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு புரியும். தேசங்கள்ல நடக்கிற ஒரு தேசத்துல எவ்வளவு வழிகள்ல இழப்புகள் வருகிறது, மரணங்கள் வருகிறது, தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கிறதும் நம்மை சுற்றி பார்த்தாலே நமக்கு புரியும். இந்த காலங்களில் எளிதாக நாம் புரிந்து கொள்ளுகிறதுக்குரிய செய்தி தொடர்புகள் எல்லாம் இருக்குது. அப்ப இப்படி இருக்கிற காலகட்டங்களில் நம்முடைய ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? தேவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு எங்கே இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய வழி எங்கே இருக்கிறது? நாம் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம்? எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? எதற்கு பின்னால போகிறோம்? எதற்கு அடிமையாயிருக்கிறோம்? இந்த தெளிவெல்லாம் நமக்கு உண்டாக வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. நீங்க அப்படியே வாருங்க, யூதா எழுதின நிருபம் 1 தான் இருக்கும். அதுல 20வது வசனத்தை படிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. பாருங்க, அவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா நீங்க அந்த யூதா நிருபங்களை படிச்சா அங்கேயும் போட்டிருக்கும் 4ஆம் வசனத்துல, தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிற, காம விகாரத்திற்கு ஏதுவாக, தேவனுடைய கிருபையை உலக சிற்றின்பங்களுக்கு ஏதுவாக, உலகத்தில் கிடைக்கிற இன்பத்திற்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகிற கள்ள சகோதரர்கள், கள்ள ஊழியர்கள் உலகத்திலே பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேவனுடைய கிருபை என்பது உலகத்தை அனுபவிக்கிறதற்கு கொடுக்கப்படுகிறது அல்ல என்கிறதை அவர் சொல்லி இருப்பார். தேவனுடைய கிருபையை இந்த உலகம் நாம் ரட்சிப்படைகிறதற்காக தேவன் இதை காத்து வைத்திருக்கிறார். நாம் அதை என்ன செய்கிறோம்னா சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதற்காக இந்த வாழ்க்கையை சுகபோகத்திற்கு ஏதுவாக மாற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த காலங்கள் தரப்பட்டிருக்கிறது அவருக்கு பின்னாடி போறதுக்கு, அவரை அறிகிறதற்கு, அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு போறதற்கு, அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு. நாம என்ன பண்ணுகிறோம்னா சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதற்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்ப அதுதான் அவர் அங்க யூதால சொல்லி இருப்பாரு. இப்படிப்பட்டவர்கள், இப்படி தங்களுடைய ஆதிமேன்மை காக்க தவறிய தூதர்களை அவர் சங்கிலியினால கட்டி வச்சிருக்கதையும், சோதங்குமார பட்டணங்களை குறித்தும் நோவா காலத்தை குறித்தெல்லாம் அங்க பேசியிருப்பார். பேசிட்டு அப்படி போறோம், அப்படி போகட்டும், நீங்களோ ரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புகிற நீங்கள் உங்கள் மகா பரிசுத்தமான, படிங்க, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. விசுவாசம் என்கிறது கிறிஸ்துவை குறிக்கிறது, கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறிக்கிறது, அவருடைய அடிச்சுவடுகளை குறிக்கிறது. அவர் நம்முன் வைத்த வாழ்க்கை தான் விசுவாசம். அவரை வெறுமை விசுவாசிக்கிறது அல்ல. அப்ப அவருடைய வாழ்க்கையின்படி வாழ்கிறது யாரு? அவருடைய சாயலை அடைகிறது யாரு? அப்ப விசுவாசம் என்கிறத நாம புரிந்து கொண்டிருக்கிறது தவறா இருக்கு. விசுவாசம் என்கிறது அவரை தேவன் என்று விசுவாசிக்கிறத விசுவாசம் என்று நினைக்கிறோம். இந்த பிசாசுகளும் விசுவாசிக்க என்று சொல்லி இருக்குது. விசுவாசம் என்கிறது அவரை விசுவாசித்து அவர் வாழ்ந்தபடி தானும் வாழ்கிறதும், அவரை பின்தொடர்கிறதும், அவரோடு ஒன்றாகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா மகா பரிசுத்தமான கிறிஸ்துக்குள் நீங்கள் வேறு கொள்ளுங்கள். படிங்க, மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய். இதுவரைக்கும் நம்ம மாம்சத்துல ஏதோ அறிந்தவைகளையும்
பாரம்பரியமா உள்ள மாதிரி ஜோம் பண்ணிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு நம்முடைய மாமிச தேவைகளுக்காக ஜோம் பண்ணி பழகி கொண்டிருப்போம். மாமிசத்துல நமக்கு ஒன்று தேவைப்பட்டோன்னா தேவனிடத்துல ஜோம் பண்ணி கேட்கிறோம், தாருங்கப்பா தாருங்கப்பான்னு. நாம் கேட்க வேண்டியது அதையா? கேட்க வேண்டியது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு ஆலோசனைகளை தாருங்க, அந்த கிருபைகளை தாருங்க, வழி நடத்துதலை தாருங்க, அப்படி ஒரு ஐக்கியத்தை தாருங்க, என் கண்களை திறந்து விடுங்கள் அப்படின்னு உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும்படியா என்னை பலப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஜெபங்களை தான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறதுங்கிறது அந்த ஜெபம் ஒரு மாமிசத்துக்குரியதை தேடுகிறதா இராது. அது நிலையான ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜெபமா இருக்கும். அதனாலதான் ஜெபத்தை வேறுபடுத்தி சொல்லியிருக்கு. மாமிச ஜெபம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபித்தல் அப்படின்னா தேவனுக்குள் தேவனோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்காக தேவனை தேடுதல். படிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நாம இன்னைக்கு மாம்சத்துக்கு ஏதுவான இரக்கத்தை பெறுகிறதற்கு காத்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவனுக்கு ஏது அவசியம் அது கொடுக்கப்படும் என்று சொன்னாலும் நம்ம அதை கேட்கறது இல்லை. முந்தி இதை தாரும் என்று கேட்கிற மாதிரி நம்ம மனதளவுல பழகி கொள்கிறோம். இந்த உலக வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்ன பிறகும் அந்த பகையை தாரும் என்று கேட்கிற மன அளவுல நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம், புரியாம இருக்கிறோம், உணர்வு இல்லாம இருக்கிறோம். கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல, என்னை பின்பற்றுகிறோம் உலகத்தான் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள், மாம்சம் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இனி எத்தனை விளக்கம் வேணும்? இவைகளெல்லாம் சொல்லி தந்துட்டும் நாம் ஒரு வார்த்தையில கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுகிறது மாதிரி இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுகிறது என்கிறது ஏதோ கேட்கிறதும் சொல்லுகிறதுமான ஒரு வார்த்தையா? அது ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பாருங்க, படிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து இங்கதான் நம்ம அறிவை காட்ட வேண்டியதா இருக்கு. மனுஷன் தன்னுடைய அறிவை தந்திரத்துல காட்டுவான். நான் அவனை பற்றிச்சேன், இவனை ஏமாத்தினேன், அவனை ஓவர்டேக் செய்தேன், அவனுக்கு 2 அணம் கொடுத்தேன், அவனுக்கு அதை எடுத்தேன், என்கிட்ட வாலாட்ட முடியாது, நான் யாருன்னு உள்ளதை அவனுக்கு காட்டி கொடுத்தேன், அப்படியா இப்படியான்னு சொல்லுவாங்க. இங்கே பகுத்தறிதல், நம்முடைய ரட்சிப்பை பட்சிக்கிறதை குறித்து அறிகிற அறிவை அங்க அவர் சொல்லுகிறார். பகுத்தறிதல், ஆவிகளை பகுத்தறிதல். நம்முடைய ரட்சிப்பை அது கூறு போட்டுட்டு இருக்குது. நம்மை கனநித்திரையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், சோம்பலின் ஆவிகள், புத்தி சிந்தைகளை கட்டுகிற ஆவிகள், தாறுமாறான ஆவிகள், மந்த ஆவிகள், எத்தனை விதமான ஆவிகள், வெரைட்டிஸான ஆவிகள் இருக்குது, எண்ணிலடங்க ஆவிகள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களில் இவைகள் நம்முடைய அடிமைத்தனத்திற்கு ஏதுவாக நம்மளை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் புரியணும். ஜெபிக்கணும்னு நினைப்பான், ஜெபிக்க முடியாது. விழித்திருக்கணும்னு நினைப்பான், முடியாது. சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பான், முடியாது. அப்படி கிறிஸ்துக்குள்ள வாழணும், இப்படி வாழணும்னு நினைப்பான், முடியாது. காரணம் என்னன்னா, சிறைப்பிடிப்பு தான் அப்படிதான் இருக்கு. போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை. முதல்ல நம்முடைய குணங்களோடு நமக்கு ஒரு யுத்தம் வேணும். நம்முடைய குணங்களை சரிப்படுத்துகிறதற்குரிய அறிவு, பகுத்தறிவு நமக்கு வேணும். அதனாலதான் இங்க பகுத்தறிந்து பிரித்தறியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரித்தறியுங்கள். நீங்கள் எவ்விதமான ஆவிகளால கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எதற்கு அடிமையா இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் பாதை எதை நோக்கி சொல்லுகிறது, நீங்கள் எதை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவைகள் உங்களை ரட்சிக்குமோ? நீ உலகம் முழுவதையும் சம்பாதித்தாலும் அது உன்னை ரட்சிக்குமோ? உன் ஆவிக்கு, உன்னுடைய ஜீவனுக்கு அது ஈடாகுமோ என்று மனிதன் அல்ல, கர்த்தர் கேட்டார். அதுக்கு இன்னும் நம்ம பதில் கொடுக்கவே இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அதனால நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து இவைகளை பிரித்து அறிகிற உணர்வு உள்ளவர்களாய் இருக்கணும்னு அவர் சொல்லுகிறார்.
காலங்களை அப்ப நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா? நம்ம வாழணுமா வேண்டாமா? என்னைக்கு வாழ்கிறது? இந்த கேள்வி யாரோடு கேட்கிறது? நாம் ஒருவருக்கு ஒருவர் கேள்விகளை சொல்லுகிறோம். பிரசங்கிக்கிறவன் மற்றவன்ட்ட சொல்லுவான், அவன் அடுத்தவன்ட்ட சொல்லுகிறான். புத்தி உள்ளவன் கன்னிகையா இருந்து காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொள்கிறான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் விழித்திருக்கிறான், கர்த்தர் வருகிற வேலையை அறியாதிருந்தும் விழித்திருக்கிறபடினால எப்படியாவது அவர் ஒரு வேளையில வருவார் என்கிறத உணர்ந்து அதற்காகவே அந்த வேலைக்காகவே காத்திருந்து அதை கைப்பற்றி கொள்கிறான். எல்லாருடைய வாழ்வும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு புறம்பே வாழ்ந்தாலும் எல்லாருடைய வாழ்வும் மரணம் என்கிற அந்த முடிவுல முடிந்துவிடும். அப்போ இந்த மரணம் என்கிற அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு நாம் போறதுக்கு முன்னாடி புத்தி உள்ளவன் அதை நித்திய உலகத்திற்கு நேராக பயன்படுத்தி கொள்கிறான். மற்றவனோ சாக்கு போக்கு சொல்லுகிற கதை தான். நான் உலகத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், சிறைப்பட்டேன், என் குடும்ப சூழ்நிலை அப்படி, மனைவி பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் அப்படி என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிற. ஆதாம் சொன்ன சாக்கு போக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏவாள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிசாசு எந்த விழுந்து போன எந்த நபர் சொல்லுகிறதையும் கர்த்தர் எடுத்துக் கொள்கிறதில்லை. காரணம், கர்த்தரே எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பையும் கிருபைகளையும் தந்தவர். நாம் அதை காணாத கண்களோடு இருக்கிறோம். ஏன்னா நாம் வேற எங்கேயோ அடிமையா இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் வேறு பக்கமாய் திரும்பி கிடக்கிறது. அதனாலதான் மனதை தேவனிடத்தில் திருப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நாம் உணராது இருக்கிறோம். மனம் திரும்புகள்னா அது எனது ஒரு வசனம் நினைச்சிட்டு இருக்கேன். மனம் திரும்புகள்னா வாழ்க்கையை திருப்புங்க நாங்க சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை திருப்பு, தேவனிட பக்கமாய் திருப்பு என்று சொல்லுகிறது தான் மனம் திரும்புதல். அப்ப பாருங்க, பகுத்தறிவு உள்ளவர்களாய் நீங்க இருக்க கற்றுக்கொள்ளணும். பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, சிலருக்காவது ரட்சிப்புக்காவது நீங்கள் பயன்படுகிற தேவன் பயன்படுத்துகிற ஒரு கல்லாய் மாறுங்கள். தேவன் நம்மை எவ்விதத்துல பயன்படுத்த விரும்புகிறார்? நம்ம ரட்சிக்கணும்னா அவர் நம்மை பயன்படுத்தணும். அதனாலதான் என்னில் கனி கொடுக்கிற கொடியை தேவன் சுத்தம் பண்ணுகிறார் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். மற்ற மாதிரி சுத்தம் ஒன்றும் ஆகாது. அப்போ நாம் சிலர் நம்மை கொண்டு சிலருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவன் பயன்படுத்துறதுக்கு நம்மை அனுமதிக்கிற வாழ்க்கை. அதே மாதிரி மாம்சத்தில் கரைபட்ட வஸ்திரம். வஸ்திரம்னா நம்ம உடுத்திருக்க துணியை பற்றி பேசல, அது புரிகிறதற்காக பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் கரைபட்ட இருதயம், கரைபட்ட எண்ணங்கள், கரைபட்ட கிரியைகள், குற்றம் கண்டுபிடிக்க ஏதுவாக நாம் செய்கிற செய்கைகள். இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், என்னில் பாவம் உண்டென்று எவன் கண்டுபிடிக்க முடியும், எவன் சொல்ல முடியும்னு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னொருவன் நம்மை குற்றப்படுத்தும் அளவுக்கு நம்ம வாழ்க்கை கரைபட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பூமிக்கு ஏற்றபடி வாழ்ந்தோம்னா நம்ம கரைப்பட்டவர்களாக தான் இருப்போம். இந்த கரைப்பட்ட வாழ்க்கையை வெறுத்து தள்ளுங்கள். இதனுடைய முடிவு என்ன? சிற்றின்பம். அதுக்கு பேரே சிற்றின்பம். அது எது வரைக்கும்? பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இங்கே வெறுத்து தள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். கரைபட்ட வஸ்திரம் என்று சொன்னால் கரைபடுகிற வாழ்க்கை. அதனாலதான் உலகத்தால் கரைபடாதே, உலக வாழ்க்கையை வாழாதே, உலக வாழ்க்கை தேவன் நியமித்த நியமத்தின்படி வாழு. தேவனும் இந்த உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்துதான் இந்த உலகத்தை ஜெயித்து போனார். ஏதோ வந்து மின்னல் மாதிரி வந்துட்டு அப்படி ஜெயிச்சுட்டு போனதல்ல. ஒவ்வொரு நாளும் டே பை டே இங்கே வாழ்ந்து அதற்குரிய கிரயத்தை செலுத்தி முன்னிலே இந்த உலகத்தின் ஆவிகளை எல்லாம் ஜெயித்தவராய் இருப்பு கோலால் ஆளுகிற ஆண் பிள்ளையா இந்த உலகத்தை ஜெயித்தார். நம்ம பிறப்புல அந்த இதை ஆணு பெண்ணுன்னு சொல்லுகிறத மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவன் ஆணா இருந்தான் பெண்ணா இருந்தான். அழிவு மரணம். மரணத்தை ஜெயிக்கிறவனை தான் வேதம் சொல்லுகிறது ஆண் பிள்ளை. பரிசுத்தருக்கே மகிமை. பாவத்தை ஜெயிக்கிறவனை தான் ஆண் பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே அல்ல. உலகத்துல மாம்சத்துல இருக்கிற போடி அனுசரிச்சு ஆண் பெண். மரணத்தை ஜெயிக்கிறவனை, பாவத்தை ஜெயிக்கிறவனை ஆண் பிள்ளை என்று வேதம் பாராட்டுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. மீதியை படிச்சிருங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் கரைபட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளி, இந்த உலகத்தை வெறுத்து தள்ளி
உலக வாழ்க்கை நமக்கு உலகம் கற்றுத்தருகிற வாழ்க்கையை நாம் வாழாதபடி தேவன் நமக்கு கற்றுத்தந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று தந்த அந்த வாழ்க்கையை வாழும்படிக்கு, அந்த வாழ்க்கையை அவர் கற்றுத்தந்ததிலே நாம் வலுவாதபடிக்கு, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அந்த பேக் ரோட்டில் போறது, அக்கம் பக்கம் பார்க்கறது, வலது இடது பக்கம் சாய்கிறது, மாய்மாலம் பண்ணுகிறது, இந்த மாதிரி இராதபடி வலுவாதபடிக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களான பிரயாணம். உலகத்தை ஒரு பக்கம் அரைஞ்சிரு, ஒரு பக்கம் அரைந்துரு, கர்த்தரை நேராக பார். அங்க தேவ சமூகத்திலிருந்து வருகிற கேருபீன்கள் எல்லாமே எசேக்கியேல்ல நீங்க படிச்சா அவை ஒன்றுக்கொன்று நேர்முகமாய் தேவன் விரும்பின இடத்திற்கு நேராக சென்றது என்று போட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்தை நாம் பாம்பு போல வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி போகாம நேர் கொண்டவர்களாய் வள்ளுவாதபடிக்கு அவைகளிலே வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு நமக்கு உணர்வுகள் நமக்குள்ள இருக்கணும், எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவை குறித்து அவர் வைராக்கியத்தை சால்வையாக பொருத்தி கொண்டார். அதனாலதான் பிலாத்து ஏறுவது என்று அவரை அலக்களித்து பல விதங்கள் அவரை கொஸ்டின் கேட்டு அவரை இம்சித்து அடித்து நொறுக்கி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டாலும் அவருடைய இருதயம் வைராக்கியத்தினால் இருந்தபடினால் தேவ சித்தத்தை செய்கிறதிலிருந்து எள்ளளவேனும் பின் வாங்காத தேவன். அப்போ நம்ம வழுகி போகும்படிக்கு சாத்தா நமக்கு பல நெருக்கடிகளை சூழ்நிலைகளை உருவாக்குவான். நாம் இப்பவுமே கர்த்தருடைய வாழ்க்கை அவர் நியமித்த பாதையிலே வாழ்ந்து பழகிவிட்டோம் என்றால் வழுவ மாட்டோம். ஜெயிச்சவர்கள் எல்லாம் அப்படிதான் ஆரம்பத்திலிருந்தே வாழ்ந்து விட்டார்கள். சாவை கண்டு பயப்படாம தேவ சித்தத்திலே சந்தோஷப்பட்டு வாழ்ந்தார்கள். உலக சிற்றின்பங்களிலே சந்தோஷப்படாமல் களி கூறாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலே மனம் உவந்து சந்தோஷப்பட்டு அது நாடி நரம்புகள் உணர்வுகள்ல ஏறினதுனால அவர்களால் அது சாத்தியமாயிற்று. பரிசுத்தருக்கே மகிமை. நாம ரட்சிப்ப ஒரு விளையாட்டு பொருள் போல சும்மா நிசாரமா ரட்சிக்கப்பட்டியா கேட்கிற ஆட்களுக்கு கொஸ்டின், ரட்சிக்கப்பட்டியா உன்னை இவனும் ஆமா. அபிஷேகத்தை பற்றியா ஆமா. என்ன அபிஷேகம்? துள்ளுகிறதும் ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறதுமா அபிஷேகம்? அபிஷேகம் என்று சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை நடப்பிக்கிற அபிஷேகம். ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய வாக்கின்படி அவர் நியமித்த நியமங்களின்படி அந்த தேசத்தை நடத்தி கொள்ளுகிற பராக்கிரமசாலியாக வாழ்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகம். ஆகாப்பும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன மாதிரிதான் வந்து இருப்பான். ஏசபேலுக்கு பயந்தவனாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தை விற்று போட்டவன். இவனெல்லாம் போய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜானா இஸ்ரவேலுக்கு மேலே அவனையும் ராஜ்யபாரம் எடுக்கும் போது எந்த ராஜா இருந்தாலும் அவனை அபிஷேகம் பண்ணி தான் அதில் இருத்துவாங்க. ஒரு ஆசாரியம் வருவான், அவன் தேவனுடைய சமூகத்திலேருந்து ஒரு அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து அவனுக்கு தலையில போட்டு, அது போலி அபிஷேகம். பரிசுத்தருக்கே மகிமை. தேவனுடைய காரியத்தை நடப்பிக்காத அபிஷேகம் எல்லாம் அபிஷேகம் அல்ல, சித்தத்தை. அதனாலதான் அங்க சொல்லியிருக்கோம் வலுவாதபடிக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. வாசித்து முடியுங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். பாருங்க, உங்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய வல்லமைக்கும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமேன். நம் மூலம். இன்னைக்கு நம்மாலதான், கிறிஸ்தவர்களாலதான் கிறிஸ்தவன் தூஷிக்கப்படுகிற மாதிரி இருக்குது. காலையில தேவனை ஆராதிக்கிற கடந்து போகிறவன் சாயங்காலம் பார்த்தா பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள குடிவரிகளுக்குள்ள சிக்கி கொண்டு கிடக்கிறத பார்க்கும்போது கண்மலையே சோதரங்கர்த்தாவை கிறிஸ்தவன் தூஷிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்முடைய தேவனுக்கேற்ற பலியாகுதலின் மூலம் தேவன் மகிமை அடையும்படி நம் வாழ்கிறதுனாலே மற்றவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளும்படிக்கு காலங்களையும் வேளைகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க வாழாம ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாது. வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய காலம் தேவை. காலத்தில் தேவன் நியமித்த நியமங்களின்படி வாழும் போதுதான், அவரோடு இணைந்து வாழும் போதுதான் நமக்குள் மாற்றங்கள் வருகிறது. பழைய மனிதன் அழிந்து புதிய மனிதன் உருவாகிறான். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் உருவாக்கப்படுகிறது.
அதுதான் நமக்கு ரட்சிப்பு என்கிறத அர்த்தம். அதனால பிரியமான சகோதர சகோதரிகள், இதை கேட்கிறவங்க நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை புல்லும் புல்லுக்கு மேல இருக்கிற பூ மாதிரி முடிந்து போகிற, உலர்ந்து போகிற வாழ்க்கை. இதுல நமக்கு ஒரு பெரிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ள நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை காத்து எல்லாவித கிருபைகளோடும் உங்களை வழிநடத்துவாராக. நித்திய பிதாவுக்கு மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகர் நாமத்தில் இன்றும் என்றும் சர்வ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.